இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா தொடர்ந்து லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைனுக்குள்ள பல பகுதிகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 450 ட்ரோன்கள் கிட்ட ஏவி விட்டாங்க. இதுல 427 ட்ரோன்களை நாங்க தடுத்துட்டோம். அதாவது டார்கெட்டை ரீச் ஆகவே இல்லை. இந்த எண்ணிக்கைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியுதா, ஹியூஜான அட்டாக் ரஷ்யா தரப்பு வந்து பண்ற மாதிரி இருக்கா. இது போல டைட்டில் பார்க்கும்போது ஓ லார்ஜ் அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது போல நம்மளுக்கு தோணும். ஆனா ஈவினிங் 20ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து இது போல அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க 2 நாளா அட்டாக் நடந்திருக்கு. கிளப் பண்ணி அதாவது இதுவே லார்ஜ் ஸ்கேல் தான். இந்த 500 ரீச் பண்றதுக்காக கிளப் பண்ணி இது போல உக்ரைன் தரப்புல இருந்து மிகைப்படுத்தி பிரம்மாண்டமா காட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா கம்மியா தான் தினந்தோறும் ட்ரோன் அட்டாக் பண்றாங்க. இது முன்னாடி இப்போ சைட்ல ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 21, 22 ஸோ இது போல் வந்து டீட்டெயில்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் 22ஆம் தேதியோட டீட்டெயில்ஸ் வரல. 21ஆம் தேதியோட டீட்டெயில் தான் வந்திருக்கு. 21ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் கூட மிசைல்கள் இது போல பல விஷயங்கள் யூஸ் பண்ணி ரஷ்யா தரப்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுல உக்ரைனோட கேபிட்டலான கீவை பயங்கரமா பொழந்து எடுத்துருக்காங்க. அடுத்தது இவனோ பிராங்க்விஸ்கி ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பொழந்து எடுத்துக்கிறாங்க உக்ரைனோட மேற்கு பகுதி. இது போல லாங்கா ட்ரோன்கள் டிராவல் பண்ணி போகுதே, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இல்லையா, உக்ரைனோட கேபிட்டலான கீவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற கேள்விகள் இங்க வருது. ஸோ இதை ஓவர் ஷேடோ பண்றதுக்காக கிளப் பண்ணி அதிகமான ட்ரோன்களா அப்படிங்கிறது போல காட்டுறாங்களா, பின்பம் காட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா 100 ட்ரோன்கள் 120 ட்ரோன்கள் வருது. அதுல 30 ட்ரோன்கள் ஹிட் ஆயிருக்கு, 40 ட்ரோன்கள் ஹிட் ஆயிருக்கு, பேலன்ஸ் இருக்கெல்லாம் டீக்காய் ஒரு 40-50 ட்ரோன்கள். ஸோ இது போல சொல்லும் போது உக்ரைனோட அந்த பர்ஃபார்மன்ஸ், ஏர் டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப வீக்கா இருக்கு இல்லையா, இது வெளியே தெரியுது அப்படிங்கிறதுக்காக இது போல ஹைலைட் பண்ணாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவை சும்மா பொழந்து கட்டி இருந்துக்கிறாங்க. பயங்கரமான தாக்குதல்கள், புகை மூளை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டல் இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்தது இவனோ பிராங்க்விஸ்கி. இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்லாஸ். அதிகப்படியான ஆயுதங்கள் வந்ததுன்னா இந்த இடத்துல வச்சிருக்காங்க, அக்குமுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பல யுகங்களா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த பகுதியை அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு டைமும் ஃப்ரெஷ்ஷா டெலிவரி வருது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு, அதை தெரிஞ்சுட்டு ரஷ்யா அடிக்கிறாங்க பல இடங்கள்லையும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல நடக்குதா திரும்பவும் அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுல ஏரியல் அட்டாக், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக்ஸ், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா தாக்குதல் பண்றாங்க, பொதுமக்கள் பாதிப்படைகிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் மிசைல் அப்புறம் ட்ரோன் அட்டாக் இந்த ஒரு பகுதியில மட்டும் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ் நைட் நேரங்கள்ல பயங்கரமான தாக்குதலுங்க. இதுல லுவிஷ்கி பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, லுகோவிஷ்கியா அது மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பகுதியோட என்ட்ரன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல. ஏன் இதை சொல்றாங்கன்னா நைட்டு நேரங்கள்ல இது போல ட்ரோன் சைரன் வருது அப்படின்னாலே மக்கள் இது போல மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சம் பூத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா மக்களை குறி வச்சு அடிக்கிறாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது இல்லையா. ஸோ இது போல விஷயங்கள் இப்போ உக்ரைன் தரப்பு வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அடிச்சிருந்துக்கிறாங்க. மேபி ஆயுதங்கள் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை பிரிச்சு வைக்கிறதுக்காக இது போல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் மூமெண்ட்ஸ் இது போல இருந்ததுன்னா ஆயுதங்களை உள்ள கொண்டு போய் லோட் பண்றாங்கன்னா போக்குவரத்தை வந்து தாக்குதல் பண்ண முடியாது அண்டர் கிரவுண்ட் ரயிலா இருக்கிறதுனால. ஸோ இது போல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து ஆயுத பரிவர்த்தனைகள் நடந்திருக்கலாம். இதை தெரிஞ்சுட்டு ரஷ்யா தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சில சாரா தரப்பு இருக்கு. எது எப்படியும் இருதரப்பு சொல்லக்கூடிய கருத்துக்கள் நான் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க தான் அலசி அரைஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்துக்கணும். இது களம் அல்லாத நடக்கக்கூடிய பகுதிகளில் ஹெவியான அட்டாக் நடந்திருக்காது. அடுத்தது களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான பாம்பிங்ஸ், இந்த ஃபேப் குண்டுகள், ட்ரோன்கள் இது போல விஷயங்களை இந்த துரோபோபில்லியா இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சமீப காலமா இந்த பகுதிகள் ரொம்ப ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ரஷ்யா இந்த பகுதியை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, ஏன்னா அது காலங்காலமா நடக்கிறது தான். ஒரு பகுதி உக்ரைன் ஹைலைட் பண்றாங்க, இந்த பகுதியில் பயங்கரமா அடி வாங்குது அப்படின்னு உக்ரைனோட மீடியாக்கள் செயலோட இருக்கு. உக்ரைனோட மீடியாக்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜேர்னலிஸ்ட்லாம் போய் நின்று இது போல வீடியோக்கள் போடுறாங்கன்னா அந்த பகுதி கூடிய சீக்கிரம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போல சேதங்கள் ஏற்படுத்திட்டாங்க, இது போல அழிச்சிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, இன் அவர் ஹார்ட்ஸ் தான் அப்படிங்கிறது போல, அது சிட்டியே இல்லை, எல்லாமே நம்மளோட மனசுல தான் இருக்கு, நம்மளோட நினைவுகள்ல தான் இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ரொபோபிலியாவை அடிக்கடி யுக்ரைன் தரப்பு ஹைலைட் பண்றதுனால இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது மிக முக்கியமான பகுதி. மேப்பில் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது களத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா கர்கிவ் பகுதியில மிலோவே அப்படின்னு ஒரு பகுதி புதுசா பாத்தீங்கன்னா இந்த கர்கிவ் பகுதியில முன்னேறி இருக்கிறாங்க. இல்ல ரெட் கலர் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த பகுதிகள் தான் சும்மா வரைஞ்சு வச்சிருக்கேன். அது இந்த இடம் ரவுண்ட் பண்ணி இருக்கு இல்லையா? இந்த பகுதி பர்டிகுலரா இந்த பகுதியில புதுசா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் மாதிரி ரஷ்யா தரப்பு எடுத்திருக்காங்க. நம்ம நேத்திக்கு என்ன பார்த்தோம்? இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியிலிருந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட பார்த்தோம். இப்ப இமேஜ் மாறி இருக்கும். ஸோ இப்ப புதுசா இன்னொரு பகுதியிலிருந்து முன்னேறி இருக்கிறாங்க. அது கூடவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இந்த துருவாஷ்னா இந்த பகுதியெல்லாம் பண்ணா ரஷ்ய தரப்பு முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மும்முனை தாக்குதல் இந்த கர்கிவ்ல மட்டுமே இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் லைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இங்க ப்ரெஷர் டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ முழு ஃப்ரண்ட் லைன்லயும் அட்டாக் பண்ணும்போது ரஷ்யா இந்த இடத்துல பெருமளவுல முன்னேறி வருவாங்க. ஒரு மிக பெருமளவுல ஒரு துண்டு உக்ரைனோட ஒரு துண்டு கர்கிவ் பகுதிங்கிறதே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருமா? இது பஃபர் ஜோனா ஆக்ட் ஆக போகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஏன் இப்போ இது போல பஃபர் ஜோன் அமைச்சே ஆகணும்? உக்ரைன் பார்டருக்குள்ள போய் எல்லா பகுதிகளும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும்ன்ற அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா? இதை அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த அட்டாக்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்ணது பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது உக்ரைனும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட ராஸ்டவ் ரீஜன்ல பாத்தீங்கன்னா இதே ரயில்வே ஸ்டேஷன்ல பண்ண அட்டாக் நடந்திருக்கு. சிவிலியன் வாழும் பகுதி தான், மக்கள் இருக்கக்கூடிய பகுதி தான். கவர்னர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்யாவோட கவர்னர் தரப்பு ஆமா ரயில்வே ஸ்டேஷன் பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கு, ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்சஸ் தரப்பு டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப இங்க எப்படிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலையா? இப்போ உக்ரைனோட ரயில்வே ஸ்டேஷன் அடிச்சது தப்புனா உக்ரைன் அதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ராஸ்டோ பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அடிச்சாங்க. ஸோ இது அடிக்கிறதுனாலதான் அவங்க பதிலுக்கு அங்க அடிச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் இதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. ஏன்னா ராஸ்டோ பகுதியிலிருந்து தான் அதிகப்படியான ஆயுதங்கள் கிரீமியாவா இருக்கட்டும், டொனஸ்க் லுஹான்ஸ்கா இருக்கட்டும், ஸோ அந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா மரியோபோல் இந்த பகுதியெல்லாம் பண்றாங்க. ரெண்டாவது கமாண்ட் பேஸே பண்ண இங்கதான் இருக்கு ராஸ்டோ பகுதியில. அதனாலதான் தொடர்ந்து உக்ரைன் தரப்பு அட்டாக் பண்றாங்க. ஸோ இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது ஆயுதங்கள் பரிவர்த்தனை நடக்குது, அதனால தெரிஞ்சுட்டு நாங்கள் அடிக்கிறோம், லோக்கோமோட்டிவ்ஸ் அடிக்கிறோம், எங்க லோக்கோமோட்டிவ்ஸ் அடிக்கிறாங்களா அதே நாங்கள் அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இரு தரப்புலையும் பாத்தீங்கன்னா இந்த சண்டை அப்படிங்கிறது எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கியா? இப்ப மேலும் உக்ரைன்ல அப்படியே இடி இறக்கி இருக்கிறாங்க ஜெர்மனி தரப்புல இருந்து. அது 2000 ட்ரோன்கள் ஒரு நாளைக்கு ரஷ்யா லான்ச் பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க உக்ரைனுக்குள்ள. பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல ஜெர்மனோட மிக முக்கியமான ஒரு அபிஷியல் ஃபெருட்ரிங் நினைக்கிறேன், ஃபெருட்ரிங். ஸோ இவரு தரப்புல இருந்து அந்த இமேஜ் இருக்கிறார் இல்லையா? அவர் தான். ஸோ அவர் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு அதுக்கான காரணம் என்ன, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட ஒரு வீடியோ பதிவு நம்ம கூட நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ன்னு சொல்லுவாங்களா, படம் வர்றதுக்கு முன்னாடி போஸ்ட், அப்புறமா ட்ரெய்லரு, அதுக்கப்புறமா தானே படம் வரும். ஸோ அது போல இது ஒரு போஸ்ட் தான், ட்ரெய்லரே நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரஷ்யா கிட்ட இருக்கு. ஒரு நாளைக்கு 2000 ட்ரோன்கள் வரும். அதுக்கு எதிர்பார்த்து காத்திருங்க. கூடிய விரைவில் இது போல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கு ஏற்றபடி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஏற்ப ஜெர்மனோட இணைஞ்சு அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுத்து உக்ரைனோட இணைஞ்சு ஜெர்மனி கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் 5 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களையும் உக்ரைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல ஒப்பந்தங்களுக்கு ஜெர்மனி ஒத்துக்கிட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு. இப்போ நான் சொல்ல வர செய்தியை நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரிய வரும். அதாவது ஜெர்மனியில இருக்கக்கூடிய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வரப்போகுது. அதிகப்படியான எஸ்கலேஷன்ங்கிறது நடக்க போகுது. ரஷ்யா ஒரு பஃபர் ஜோனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைன் மேபி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இல்ல உக்ரைன் ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வேணும்னா ஆட்கள் தேவை. ஆட்கள் எப்படி கிடைப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த மல்டிபிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. இதுல எந்தெந்த நாடுகளை முதல்ல அங்கீகரிக்கலாம், அதாவது உக்ரைன் மட்டும் அங்கீகரிச்சா பத்தாது, அந்த நாடுகளும் ஒத்துக்கணும். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன் சரி உக்ரைன்ல ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி வைப்போமே இருக்கட்டும் அப்படிங்கிறது போல வாங்கிறதுக்கு முன் வருவாங்க.
நீ உக்ரைன் வாங்கிட்டீல, இதுக்கு மேல நீ என் நாட்டுல சிட்டிசன் இல்ல, ஓடி போயிரு அப்படிங்கிறதோட அவங்க சொல்லிட்டாங்கன்னா வாங்குவாங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? ஸோ மல்டிபிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதுல கிராஜுவலா ஒருத்தங்களா இணைவாங்க. இப்போதைக்கு என் மனசுல சில நாடுகள் இருக்கு, அதுல சொல்றேன். அதுல இப்போதைக்கு நம்மளுக்கு கூட இணைஞ்சு அதிகப்படியா ஆர்வமா உதவக்கூடிய நாடுகளோட பட்டியல்களை சேர்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்புறம் நம்மளுக்கு நட்பு நாடா இருக்கிறவங்களோட பேசி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு அதிகப்படியான உக்ரைனோட பாப்புலேஷன்ங்கிறது ஜெர்மனி, போலாந்து, செக்கு, பால்டிக் நாடுகள்ல இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிறவங்கள இனிஷியலா நம்ம மல்டிபிள் சிட்டிசன்ஷிப்புக்கு பார்க்கலாமா அப்படிங்கிற பண்ணா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறார். இதுல ஜெர்மனி, நோட் யுவர் பாயிண்ட் யுவர் ஆனர், ஜெர்மனி, போலாந்து, செக்கு, பால்டிக் ஸ்டேட்ஸ் இவங்கெல்லாம் யாரு, என்ன, எப்பேற்பட்ட ஆளுங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க இங்க இருக்கிற ஜெர்மனியில ராணுவத்துல இருப்பாரு, முன்னாள் ராணுவ வீரரா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா F-16 ஓட்டி பழகி இருக்கலாம், சொல்ல முடியாது. கமாண்டரா இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ராணுவத்துல நல்ல கைதேர்ந்த ஆளுகளா இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப கூட ராணுவத்துல பயிற்சி எடுத்துக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல நம்மளும் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரலாம். வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1,00,000 பேர், ஒரு 50,000 பேர், ஜெர்மனில ஒரு 20,000 பேர், போலாண்டுல ஒரு 20,000 பேர், செக்குல ஒரு 5,000 பேர், லித்துவேனியா, எஸ்தோனியா தான் பால்டிக் ஸ்டேட்ஸ், ஆளுக்கு ஒரு 1,000 பேர் சேர்த்துக்கோங்களேன். அப்ளை பண்றாங்க அப்படின்னா வந்துச்சுல்ல 50,000 பேர்த்துக்கு ரெடி ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ ஒரு பெட்டாலியன் ரெடி பண்ணு, களத்துக்கு போங்க. ஃப்ரண்ட் லைன்ல உக்ரைன் சிட்டிசன்ஷிப் ஆயிடுச்சு. அவங்க உக்ரைனோட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து சண்டை பிடிக்கலாம் இல்லைங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ இதுக்கு தான் இந்த மல்டிபிள் சிட்டிசன்ஷிப்பா, இதுக்கு நான் தான் வரேன்னு சொல்லிட்டு வந்து அடிச்சா கூட கொஞ்சம் மரியாதையாவது இருக்கும். இதுக்கு எதுக்கு இப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது இப்படியா அப்படிங்கிற கேள்வி வருது. எது எப்படியோ நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நினைக்கிறேன். இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப தெரியுதுங்களா ஏன் வந்து ஜெர்மனி தரப்பு வந்து 2,000 ட்ரோன்கள் வரும்பா, கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ரஷ்யா எல்லாத்தையும் உக்ரைன்லயே வச்சு யூஸ் பண்ணிக்க, எங்க மேல ஏவிடாத அப்படிங்கிறது போல. இதுல இன்னொரு விஷயம், பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை வச்சு மட்டும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது, சேஃப்டிக்கு நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற போல அமெரிக்காவோட அணு ஆயுதங்கள் வந்து இப்ப அமெரிக்காவோட பேஸ்ல வந்து பண்ண டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க யூகேல. ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி ப்ரிகாஷனரியா தெரியுது. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கும்போது லாஸ்ட் ரவுண்டா இல்ல தேர்ட் ரவுண்டா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப 3ஆவதா ரவுண்டு திரும்பவும் ஜூலை 23, 24 துருக்கியோட இஸ்தான்புல்ல வச்சு திரும்ப ஒரு பேச்சுவார்த்தை உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் நடக்க இருக்கு. 2 பேரும் பேசிட்டு போறாங்க. இதோட முடிவுகள் என்ன வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆபியஸா தெரிஞ்ச விஷயம் தான், ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் ஏதாவது முடிவுகள் வருதா, ஏதாவது மாற்றங்கள், மனமாற்றங்கள் தென்படுதா அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா உக்ரைன்ல தான் அப்படி தெரியுற மாதிரி தெரியல. அதாவது இந்த டிசிசி வண்டியை கண்டா பயங்கரமா அட்டி விழுகுது. அதாவது டிசிசி ஆளுங்களெல்லாம் நான் சொன்னாங்க, அதாவது டிசிசி ஆளுங்கெல்லாம் களத்துல வேலை செய்யறதுக்கு முடியாதுங்க அவங்களால, அவங்க அதுக்கான ஆளுங்க கிடையாது அப்படிங்கிறது போல சொன்னாங்க. அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது ஏன் அப்படி சொன்னாங்கன்ட்டு. ஒரு சிவிலியன், ஒரு கடப்பாறை, இந்த மண்வெட்டி ஒரு சிவிலியனை சுத்தி வளைச்சு பிடிக்கிறதுக்கு 4-5 பேர்னால முடியல அப்படின்னா, இப்படி தெரிச்சு பயந்து ஓடுறாங்க அப்படின்னா இவங்களாம் எப்படி ஃப்ரண்ட் லைனுக்கு போவாங்க? அதுக்கான ஆளுங்க இவங்க கிடையாது அப்படின்னு சொன்னது கரெக்ட் தான். இப்ப வந்து பயங்கரமா சிவிலியன்ஸ் போராட்டம் சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிசிசி எம்ப்ளாயிஸ்க்கு எகெயின்ஸ்டா. இது எப்படி உக்ரைன் கையாள போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உக்ரைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஏர் ரைட் சைரன்லாம் அடிக்குது. பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போனா இது போல வந்து மறைஞ்சிருந்து புடிச்சிட்டு போயிடறாங்க. ஏர் ரைட் சைரன் அடிக்கிற மாதிரி அடிச்சதுன்னா வீட்டு விட்டு வெளியே வந்தாலும் புடிச்சிட்டு போயிடறாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால ஸ்டீல் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ள மெத்தையெல்லாம் போட்டு வேணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே ஃபர்ஸ்ட் எய்டு இது போல விஷயங்கள்லாம் அங்கே வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லா வீடுகள் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு கேப்சூல் வாங்கி வச்சுக்கிறாங்க. இன்கேஸ் ட்ரோன் தாக்குதல் நடந்தாலும் ப்ரொடெக்ஷன் அதிக அளவில் இருக்கும்.
ஸோ இது போல வீட்டுக்கு ஒரு கேப்சூல் வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற போல ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு. அதிகப்படியான சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது வாங்கி வச்சுட்டோன்னா வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியதில்லை. நோட் யுவர் பாயிண்ட் யுவர் ஆனர். உங்களோட கணவன்மார்களை, குழந்தைகளை, ஆண்களை இதுக்குள்ள பத்திரமா போட்டு பூட்டியும் வச்சுக்கலாம். அது 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 தனி. அது வந்து அவங்களே யோசிச்சு செஞ்சுக்க வேண்டியதுதான். வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும்னு நீடு இல்லை. உள்ள போந்து பூட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். ஒன்ஸ் க்ளோஸ்ட் இஸ் க்ளோஸ்ட். உள்ள இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது போல ஒரு ஸ்டீல் கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பாதுகாப்புக்காக உக்ரைன் தரப்பு வந்து அதிகப்படியான சேல் நடந்துகிட்டு இருக்கு. பிச்சுக்கிட்டு போகுது இந்த பிசினஸ் அப்படிங்கலாம் சொல்றாங்க. அதாவது போர்க்காலங்கள்ல என்ன மாதிரியான தொழில்கள் உக்ரைன்ல நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுல இதுவும் ஒரு தொழில். பல தொழில்கள் பார்த்துருக்கோம். கருப்பு வண்டியில நம்பர் எழுதி போட்டு கால் பண்ணுங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் திருப்பி திருப்பி சொன்னோம்னா அது வேற மாதிரி ஆகிப்போயிரு சேனல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல சீரஞ்சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போல விஷயங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடணும் இல்லையா? ஸோ வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நடிக்குதுன்னா இதுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் அட்டாக் ப்ரொடெக்டடா இருந்துக்கலாம். ஸோ லார்ஜ் ஸ்கேலா ஒரு வாருக்கு உக்ரைன் தயாராகிட்டு இருக்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையெல்லாம் செஞ்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க அப்படின்னா எப்படி என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தையில பேசி சுமூகமா முடிவுகள் வர்றதுக்கான வழிகள் பார்ப்பாங்களா, இல்ல மிக பெரும் அளவில் எஸ்கலேஷன் நடக்குமா? என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனலா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த உங்களை சந்திக்க. வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.